அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால் மெட்ராஸ் ஹைகோர்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கான ஆல் டிக்கெட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 2024 வந்து நோட்டிஃபிகேஷன் கீழே மேல் நீதிமன்றங்களில் வந்துச்சு இல்லையா. ஸோ அதுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் வந்து எவ்வளோ செலெக்ஷன் ஆகிருக்கீங்களோ அவங்களுக்குலாம் ஆல் டிக்கெட் கொடுத்துருக்காங்க. ஸோ நவம்பர் 4 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. நவம்பர் 14 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் வந்து இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ அந்த ஸ்கில் டெஸ்ட் ஆல் டிக்கெட் வந்ததுக்கப்புறம் நிறைய நண்பர்கள் வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் அதாவது ஸ்கில் டெஸ்ட் வந்து எப்படி நடக்கும், ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகும்போது என்ன கொண்டு போகணும் அப்படின்றத சர்டிஃபிகேட்லாம் கொண்டு போகணுமா, இல்லை ஏதாவது கொஷின் கேட்பாங்களா, இன்டர்வியூ மாதிரி ஏதாவது கொஷின் கேட்பாங்களா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து யூடியூபோட கமெண்ட்ஸ்லையும் கேட்குறீங்க, ப்ரைவேட்டாக மெசேஜ் பண்ணியும் கேட்குறீங்க. நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு தனியாக ஒரு குரூப்பை கிரியேட் பண்ணியிருப்போம். அந்த குரூப்பில் கூட ப்ராக்டிக்கல் சம்மந்தமாக ஒரு வீடியோ போடுங்க சார் கேட்டிருந்தீங்க. ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோ வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட்டு ஆல் டிக்கெட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகும்போது நம்ம என்ன கொண்டு போகணும் அப்படின்றத பார்ப்போம். ரைட்டா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நமக்கு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது ஒரு நடத்தி முடிச்சிட்டாங்க. ரைட்டா, சரி. ஸோ இது வந்து பர்சனல் டீட்டெயில் அப்படின்றதுனால ஒரு பிரைவசி காரணமாக அவங்களுடைய நேமு, டேட் ஆஃப் பர்த், இந்த ஃபோட்டோ கொஞ்சம் நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆக்சுவலாக உங்களுக்குலாம் அதெல்லாம் இருக்கும். ரைட்டா, ஃபோட்டோ வந்து நல்லா கிளாரிட்டியாக தெரியுதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய பிரைவசி காரணமாக ஆல் டிக்கெட்டில் அதெல்லாம் வந்து நான் ஷோ பண்ணக்கூடாதனால நான் மறைச்சி வச்சுருக்கேன். டேட் ஆஃப் பர்த் இதெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரைட்டா, ஸோ இவங்களுக்கு வந்து 11 போட்டிருக்காங்க. பட் உங்களுக்கு என்ன டேட் அப்படின்றத ஆல் டிக்கெட்டில் இந்த இதில் டேட் கொடுத்துருப்பாங்க, பேட்ச் நம்பர் கொடுத்துருப்பாங்க, என்ன டைமுக்கு உங்களுக்கு வந்து காலையிலையா மதியமாக எந்த டைமுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்ற டைம் கொடுத்துருப்பாங்க. செக் பண்ணிக்கோங்க. இதுதான் வந்து அட்ரஸ். எங்கே வந்து ஸ்கில் டெஸ்ட் நடக்க போகுதுன்னா மேக்ஸிமம் எல்லாருக்கும் இதுதான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஸோ இந்த ஸ்கில் டெஸ்ட் வந்து நடத்த போகிறாங்க. ரைட்டா, ஸோ ஏன் சார் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இது வந்து வீட்டு வேலைகள் அதிகமாக செய்கிற மாதிரி தான் இந்த ஜாப் இருக்கும். ரைட்டா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனு, சானிடரி ஒர்க்கரு, கார்டன், அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த வீடு, தோட்டம், ஆஃபீஸு, ஸோ இதெல்லாம் பராமரிப்பு சார்ந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த மாதிரி ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தான் வைப்பாங்க. அங்கே தான் வந்து அதுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கான அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும், செய்கிறதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அங்கே தான் வந்து பண்ணுவாங்க. ரைட்டா, ஸோ முழுமையான முகவரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து இதை பார்த்துக்கோங்க. இதுக்கான நியரஸ்ட் வந்து ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குது, போத்தரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்குதுன்னு அட்ரஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு எப்படி போய் சேரணும் அப்படின்றத முன்கூட்டியே வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஸோ ட்ரெயினில் போகிறீங்களா, பஸ்ஸில் போகிறீங்களா முன்கூட்டியே வந்து பிளான் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ விண்ணப்பதாரருக்கான அறிவுரைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இல்லையா. ஸோ என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா முறையான ஆடை அணிந்து வர வேண்டும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ டீசெண்டாக நீங்கள் பெண்களாக இருந்தால் சுடிதார், சாரி கட்டி போகலாம், ஆண்களாக இருந்தால் பேண்ட் ஷர்ட் வந்து போட்டு போகலாம். ரைட்டா, சரி. ஆஃப் டயரு, லுங்கிலாம் கட்டக்கூடாதுன்றதா முறையான டிசிப்ளினாக இருக்கணும், டீசெண்டாக போகணும். அப்படின்னா நம்ம தமிழகத்தில் அதான் டீசென்ட். ரைட்டா, இதான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறாங்க. ரெண்டாவது பாயிண்ட், விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டில் குறிப்பிட்டுள்ள தேதி மற்றும் நேரத்திற்கு மட்டுமே செய்முறை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவார்கள். விண்ணப்பதாரர்கள் அனுமதி சீட்டில் குறிப்பிடப்பட்ட நேரத்திற்குள் செய்முறை தேர்வு மையத்திற்கு வரவிட்டால் எக்காரணம் கொண்டும் செய்முறை தேர்வில் பங்கேற்க அனுமதிக்கப்பட மாட்டார்கள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேதி நேரம் இடம் வந்து மாற்றப்பட மாட்டாது. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டுக்கு வந்து அந்த டைமுக்கு நீங்கள் வரணும், லேட்டாக வந்தால் நாங்கள் சேர்த்திக்க மாட்டோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டைமுக்குள்ளே நீங்கள் வந்துடணும். ஸோ லேட்டாக போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. ரைட்டா, அதே மாதிரி தேதி தேர்வில் அந்த டைம்லாம் வந்து மாற்றப்பட மாட்டாது அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு என்ன டேட் என்ன டைம் கொடுத்துருக்காங்களோ ஸோ கொஞ்சம் முன்கூட்டியே போய் ரீச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, விண்ணப்பதாரர்கள் தவிர வேறு யாரும் தேர்வு மையத்திற்கு அனுமதிக்க மாட்டார்கள். ஸோ உங்கள் ரிலேஷனோ ஃப்ரெண்ட்ஸோ கூட சப்போர்ட்டு கூட்டு போகிறீங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் நடக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அவங்கள அலோடு இல்லை, நீங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும். விண்ணப்பதாரர்களுக்கு எக்காரணம் கொண்டும் செய்முறை தேர்வு மையத்திற்குள் அனுமதி சீட்டு இல்லாமல் அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஹால் டிக்கெட் இல்லாமல் உள்ளவே உங்களை அனுமதி பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. ஸோ ஹால் டிக்கெட் வந்து பிரிண்ட் அவுட் போட்டு எடுத்துருப்பாங்க. அது கலராக இருக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்டாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒன்று மொத்தத்தில் ஆல் டிக்கெட்டை பிரிண்ட் அவுட் போட்டு கையில் கொண்டு போங்க, இல்லைனா அலோடு இல்லை. ரைட்டா, அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பதாரர்களின் புகைப்படம் அனுமதி சீட்டில் தெளிவாக இல்லை எனில் அவர்கள் வந்து அனுமதி சீட்டில் கொடுக்கப்பட்டுள்ள புகைப்படம் ஒட்டுவதற்கான இடத்தில் வந்து புகைப்படத்தை ஒட்டி அதனுடன் வந்து புகைப்படத்துடன் கூடிய அசல் அடையாள அட்டை ஏதேனும் ஒன்றை எடுத்து வர வேண்டும். ஸோ ஒரிஜினல் ஐடி கார்டு வந்து கொண்டு வரணுன்றாங்க. ஃபோட்டோ சரி இல்லைனா, அப்போ ஃபோட்டோ சரி இருந்தால் ஐடி கார்டு கொண்டு போகவில்லை நம்ம எடுத்துகிட்டு போக வேணாமா சார் அப்படின்ற ஒரு கேள்வி எழும். ரைட்டாக, பொதுவாக எந்த ஒரு எக்ஸாமுக்கு போனாலும் சரி, நீங்கள் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எந்த ஒரு ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போனாலும் பொதுவாக ஒரு ஹால் டிக்கெட் அது கூட வந்து ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டை வந்து கொண்டு போகிறது வழக்கம். ஸோ அதனால் வந்து இவங்க சொல்லணும்னா கூட ஃபோட்டோ தெளிவாக இருந்தாலும் கூட நீங்கள் ஒரு ஐடி கார்டு கொண்டு போங்க, தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு கொண்டு போங்க. இந்த இடத்துல ஃபோட்டோ சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து கிளாரிட்டியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. இருந்துச்சுன்னா நோ ப்ராப்ளம், இல்லை அப்படின்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ வந்து இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. ரைட்டா, பேஸ்ட் பண்ணி கொண்டு போங்க. எதுக்கும் உங்கள்கிட்ட கையில் இருந்துச்சுன்னா ஒரு பர்ஸில் கூட சின்னதாக ஒரு பாஸ்போர்ட் சைஸ் கொண்டு போங்க. சப்போஸ் அதை வந்து சரியில்லைன்னு சொன்னால் கூட அங்கே கூட போய் ஒட்டிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அதனால் வந்து பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோன்றது மஸ்ட்டு கிடையாது. தேவைப்பட்டால் உங்கள் ஃபோட்டோ தெளிவாக பிரிண்ட் ஆகலாம் மட்டும் கொண்டு போங்க. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரா வச்சுருக்கீங்க வேறு ஏதாவது டிஎன்பிசி டிஎன்எஸ் அப்ளை பண்ண ஃபோட்டோ வச்சுருக்கீங்கன்னா கொண்டு போங்க, ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா, ஐடி கார்டு வந்து கொண்டு போங்க. ஐடி கார்டு மஸ்ட்டுன்னு சொல்லலை, ஃபோட்டோ தெளிவாக இல்லைனா ஐடி கார்டு கொண்டு வாங்குறாங்க. அப்போ ஃபோட்டோ தெளிவாக இருந்துச்சுன்னா தேவையில்லைன்றாங்க.
ஸோ எது எப்படியோ பட் இருந்தாலும் ஒரு ஐடி கார்டு கொண்டு போங்க. ரொம்ப தூரம் நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க, சென்னைக்கு போகிறீங்க, அங்கே போய் திடீர்னு ஒரு ஐடி கார்டு கொடுங்க காட்டுங்க அப்படின்றாங்க, ஏதோ ஒரு இஷ்யூ இருக்குதுன்றாங்க அப்படின்னா திடீர்னு நம்ம வீட்டுக்கு வந்து மறுபடியும் ஐடி கார்டெலாம் கொண்டு போக முடியாது. ஸோ போகும்போதே ஒரு ஒரிஜினல் ஐடி கார்டு அது கூட ஜெராக்ஸ் கூட நீங்கள் போட்டு கொண்டு போகிறது நல்லது. ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கூட நீங்கள் கொண்டு போகிறது நல்லது. இதெல்லாம் வந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக, பிரச்சனை இருக்காது. இது வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, ஒரு சேஃப்டிக்காக கொண்டு போங்க, ஒன்றும் பிரச்சனை ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? விண்ணப்பதாரர்கள் தங்களுடைய பைகள் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள், கைபேசி, மின்னணு சாதனங்கள், பதிவு சாதனங்கள் போன்றவை செய்முறை தேர்வு மையத்திற்கு எடுத்து வரக்கூடாது. விண்ணப்பதாரர்கள் கொண்டு வரும் பொருட்கள் பாதுகாக்க மெட்ராஸ் உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு பிரிவு பொறுப்பிருக்காது. ஸோ நீங்கள் ஒரு காஸ்ட்லியான பொருள் கொண்டு போகிறீங்க, ரொம்ப தூரம் போகிறீங்க, சென்னைக்கு போகிறீங்க, இங்கேருந்து தருமபுரி சேலத்தில் தான் சென்னைக்கு போவீங்க. ஸ்கில் டெஸ்ட்டுக்கு தமிழகம் முழுவதும் சென்னையில் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப தூரம் போக கண்டிப்பாக மொபைல்லாம் கொண்டு போவீங்க. அது காஸ்ட்லியான மொபைலாக இருக்கும், பட் வைக்கிறதுக்கு ஒரு இடம் கொடுப்பாங்க. ஆனால் வந்து அதை பாதுகாத்துக்க மாட்டாங்க, அவங்களோட பொறுப்பு கிடையாது. திருடு போச்சுன்னா நான் அது வந்து அவங்க பொறுப்பு கிடையாது, நாம தான் பொறுப்பு அப்படின்றாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காஸ்ட்லியான பொருளை கொண்டு போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். ரைட்டா? அப்படி நீங்கள் ரொம்ப லாங்காக போகிறீங்க அப்படின்னா கூட யாராவது துணைக்கு கொண்டு போங்க. உள்ள எக்ஸாம் ஹாலுக்குள்ளே தான் அலௌடு கிடையாது, வெளியே வந்து வெயிட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ அப்போ ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ரிலேஷனோ வெளியே இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட நம்முடைய பொருட்கள்லாம் வந்து பத்திரமா பாதுகாக்கிறதுக்கு கொடுத்துட்டு போகலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. ஸோ முடிஞ்சால் ஒரு ஆள் துணைக்கு கூட்டு போக தப்பு ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? அப்போ தான் நம்ம பொருள் வந்து சேஃப்டியாக இருக்கும். ரைட்டா? வைக்கிறதுக்கு இடம் இருக்கும், வச்சுக்கலாம், பாதுகாப்பாக தான் இருக்கும். பட் சப்போஸ் திருடு போச்சுன்னா அவங்க பொறுப்பு கிடையாது. ஸோ முடிஞ்சளவு காஸ்ட்லியான பொருட்களை வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரைட்டா? விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுறுத்தல்களில் குறிப்பிட்டவருடைய எந்த ஒரு முறையற்ற நடவடிக்கைகள் விண்ணப்பதாரர்கள் ஈடுபடக்கூடாது. செய்முறை தேர்வின் போது ஏதேனும் முறைகேடுகளில் ஈடுபடும் விண்ணப்பதாரர்கள் தேர்வறையிலிருந்து வெளியேற்றப்படுவார். மேலும் அவர்கள் மீது குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்படுவதோடு இந்த செய்முறை தேர்வு வந்து எதிர்கால தேர்வுகள் வந்து தடை செய்யப்படும். ஸோ ஏதாவது நீங்கள் இது பண்ணுற முறைகேடுகளில் ஈடுபட்டிங்கன்னா ஸோ இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமில் உங்களை வெளியே போய் சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் எந்த ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாமும் நாங்கள் எழுத விட மாட்டோம், எதிர்கால தேர்வுகளிலும் தடை செய்யப்படுவீர்கள் அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ அதனால் கரெக்டாக போயிட்டு கரெக்டாக வாங்க. ஓகேங்களா? செய்முறை தேர்வுக்கு அழைக்கப்படும் விண்ணப்பதாரர்கள் தற்காலிகமாக அழைக்கப்படுகிறார்கள். மேலும் இதை கொண்டு அதாவது ஸ்கில் டெஸ்ட்டுக்கு போனாலும் நான் செலக்ட் ஆகிட்டேன்னு அர்த்தம் கிடையாது. அதுக்கப்புறம் நம்ம வந்து அதில் என்ன ஸ்கோர் பண்ணியிருக்கோன்னு பொறுத்து தான் ஒரு செலக்ஷன் லிஸ்ட் கொடுப்பாங்க, அப்புறம் இன்டர்வியூ வைப்பாங்க, அதுக்கப்புறம் தான் நமக்கு வேலை கிடைக்கும். ரைட்டா? ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் நம்பர் போட்டிருக்காங்க, பற்றி குறிப்பிட்ட விண்ணப்பதாரர்களின் திறன்கள் பரிசோதிக்கப்படும். 28/4/2024 குறிப்பிட்ட உள்ளபடி விண்ணப்பதாரர்களின் திறன்கள் அதாவது ஸ்கில்லு என்னென்ன ஸ்கில் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து பரிசோதிக்கப்படுன்றாங்க. அப்போ என்னென்ன ஸ்கில்லாக சொல்கிறாங்க? ஆக்சுவலாக வந்து இந்த ஜாப் அந்த சிலபஸ் பேட்டர்ன்லேயே பார்த்தீங்கன்னா உணவு பரிமாறுதல், சமைப்பது, வீட்டு பராமரிப்பு, தோட்ட பராமரிப்பு, சுத்தமாக வச்சுக்கிறது, ஆஃபீஸ் பராமரிப்பு, இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நம்மளுடைய ஜாபே அதுதான். அப்போ அந்த ஸ்கில்லில் உங்களுக்கு எந்த அளவுக்கு டேலண்ட் இருக்குது அப்படின்றதான் வந்து உங்களை செக் பண்ணுவாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அது ஒரு ஃபைலே மெட்ராஸ் சைக்கிளில் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது பழசு. ரைட்டா? ஸோ அதை என்னென்னு காட்டுற பாருங்க. டாஸ்க் ஐடென்டிஃபைடு டாஸ்க் என்னென்ன டாஸ்க்லாம் இருக்குது அப்படின்றத இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்காங்க, தமிழ்லையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இத்தனை டாஸ்க்கை நம்ம வைக்க போகிறதில்ல, ஏதாவது ஒரு 3 அல்லது 4 டாஸ்க் மட்டும் தான் வைப்பாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ரைட்டா? ஸோ நமக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்னா ஒரு 3 அல்லது 4 தான் இருக்கும். ஏதாவது ஒன்று, ஒரு 3 ஸ்கில் டெஸ்ட்டு அல்லது 4 ஸ்கில் டெஸ்ட் தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அரை மணி நேரம் 10 நிமிஷம் தான், சின்னதாக ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் முடிக்கிற மாதிரி தான் ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். ரைட்டா? ஸோ லாஸ்ட் டைம் கொடுத்த அதே ஸ்கில் டெஸ்ட் நடக்குமான்றதான் இப்போ பெரிய கேள்விக்குரிய. லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு அதே மாதிரி இப்போ வருமா, இந்த வருஷம் வருமானா? ஸோ அந்த மாதிரி இருக்காது. சில ஸ்கில் டெஸ்ட்ன்றது நிறைய இருக்குது, அதில் ஏதாவது ஒரு 2-3 சூஸ் பண்ணி உங்களுக்கு வைக்கலாம். ஆனால் ஃபஸ்ட் டேக்கு என்ன வைக்கிறாங்களோ மேபி அதே செகண்ட் டேக்கு அல்ல அந்த ஷிஃப்ட்டுக்கெலாம் அதே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் சொன்னால் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு நீங்கள் ஸ்கில் டெஸ்ட்டுக்கு செலக்ட் ஆகிருக்கீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணி மெட்ராஸ் ஹைகோர்ட்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருக்கேன் இல்லையா, ஒரு 5000 பேர் இருப்பாங்க, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. காலையில் நீங்கள் வந்து ஸ்கில் டெஸ்ட்டு முடிக்கிறீங்கன்னா என்ன ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்தாங்க, என்ன மாதிரி வந்து வச்சாங்க அப்படின்றத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய அனுபவத்தை வந்து அந்த குரூப்பில் நீங்கள் ஷேர் பண்ணிங்க அப்படின்னா, அல்லது யூடியூபோட கமெண்ட்ஸில் நான் கேட்குறேன், அன்றைக்கி யூடியூப் வீடியோலாம் போடுறேன், அந்த கமெண்ட்ஸை சொன்னீங்கன்னா அடுத்து ஸ்கில் டெஸ்ட்டு போகிறவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த மாதிரி வந்து ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படின்றது. ரைட்டா? உடனே அவங்க பாஸ் பண்ணிடுவாங்க சார் அப்படிலாம் நினைக்காதீங்க. ஸ்கில் டெஸ்ட்டில் பொதுவாக வந்து அந்தளவுக்கு ஒன்றும் ஃப்ரீ எஃபெக்டிவாக இருக்காது. நம்ம 1:5 ரேஷியோவில் தான் உள்ளே போகிறோம். ரைட்டா? ஸோ அது மாதிரி வந்து ஒரு எண்ணத்தை இல்லாமல் என்ன நடந்துச்சு, அங்கே என்ன ஸ்கில் டெஸ்ட் கொடுத்தாங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள். ரைட்டா? என்ன தான் ஸ்கில் டெஸ்ட் நமக்கு என்னதான் தெரிஞ்சாலும் அது அந்த ப்ரெசென்ட் ஆஃப் டைமில் நம்மளால் வந்து எப்படி நம்ம கரெக்டாக செய்கிறோம், எவ்வளோ ஸ்பீடில் செய்கிறோம், அக்யூரன்ஸாக செய்கிறோன்றதை பொறுத்து தான் நமக்கு மார்க் போடுவாங்க. அந்த மார்க்கும் அவங்களா போடுறது தான். ரைட்டா? நம்ம ரைட்டாக செஞ்சு கம்மியாக போடலாம், கம்மியாக இருந்தால் எப்படின்னு வேணாலும் போடலாம். ஸோ அதனால் வந்து நீங்கள் சொல்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது. ஸோ ஸ்கில் டெஸ்ட்டை முடிச்சுட்டு வெளியே வரீங்க அப்படின்னா அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்றது யூடியூபோட கமெண்ட்ஸ்லையோ இல்லை டெலிகிராம்லையோ எங்களுக்கு தனிப்பட்ட முறையில் அகாடமிக்கு மெசேஜாக கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. அது மற்ற நண்பர்களுக்கும் அது யூஸ் ஆகும். ரைட்டா? சரி,
இப்போ இவங்க சொல்லியிருக்காங்களே இது இருக்கிற எல்லா ஸ்கில் டெஸ்ட்டும் வைக்க போகிறது கிடையாது. ரைட்டா? இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா மேஜர் உள்ள பொருட்களை ஒழுங்குபடுத்துறது இதெல்லாம் வந்து இதெல்லாம் ஸ்கில் டெஸ்ட்டு. இதுலேருந்து ஏதாவது ஒன்று ரெண்டு கொடுக்கலாம். ஆனால் இது இருக்கிறது மட்டுமே கொடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா? புதுசாக கூட ஏதாவது ஒன்று ரெடி பண்ணியிருக்கலாம். அறைகள் சுத்தம் செய்தல், தரையை துடைத்தல், ஒட்டுதல், ஓட்டுதல், 4 சக்கர வாகனம் பொருத்தியவர்கள், அதாவது டிரைவிங் காரங்களை மட்டும் டிரைவர் தான். இப்போ டிரைவருக்கு கிடையாதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பார்த்துக்கோங்க. விளக்கமாறு தயாரித்தல், இதை க்ளீன் பண்ணுறது இல்லையா? ஸோ அதான் விளக்கமாறு தயாரித்தல் போட்டிருக்காங்க. தூசி தட்டுதல், பெருக்குதல், வீட்டிற்கு தேவையான மாதாந்திர மளிகை சாமான்கள் பட்டியல் தயாரித்தல், மளிகை சாமான் அடையாளப்படுத்துதல், பைண்டிங் செய்கிறது, காய்கறிகளை வெட்டுதல், புத்தகங்களை வகைப்படுத்தி அடுக்குதல், எடை பலுவான பொருட்களை தூக்குதல், கோலம் போடுதல், வங்கி சலான்களை நிரப்புதல், பணம் போடுவது மற்றும் எடுப்பது, செய்தித்தாள்களை அடுக்குதல், சமைத்தல், பாத்திரங்களை சுத்தம் செய்தல், தோட்ட வேலை, அலமாரிகளை சுத்தம் செய்தல், துணிகளை துவைத்து காய வைத்தல், துணிகளை இஸ்திரி செய்து மடித்தல், கோப்புகள், காகிதங்கள், பொருட்களை வரிசைப்படி அடுக்குதல், வழக்கு கட்டுரைகளை அடுக்குதல், காப்பி டீ தயாரித்தல், வீட்டில் மாவு அரைத்தல், சிற்றுண்டி அப்படின்னு சொல்லி மொத்தம் 24 வகையான ஸ்கில் டெஸ்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு 3 கொடுப்பாங்க. இதில் இந்த பாக்கெட் தைக்கிறது, தோரணம் கட்டுறதெல்லாம் சொல்லலை, ஆனால் லாஸ்ட் டைம் இருந்தது. அப்போ இதில் இருக்கிறது மட்டும்தான் ஸ்கில் டெஸ்ட்டு, இதில் இருக்கிறது தான் அப்படியே கேட்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஸ்கில் டெஸ்ட் கொடுக்கும்போது உட்காந்து சோறாக்குங்க, குழம்பாக்குங்கன்னு சமைக்கிற வேலைலாம் அவ்வளோ சீக்கிரம் வந்து பெருசாக இருக்கும் இல்லையா? சமைக்கிற வேலைலாம் கொடுத்துட்டு உட்காந்துட்டு முடியாது. உப்பு போடுங்க அப்படிலாம் சொல்லி அந்த சமைக்கிறதுலாம் பெரிய டைம் அந்த மாதிரிலாம் இருக்காது. சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கும். சின்னதாக ஒரு ஆம்லெட் போட சொல்லலாம், ஆம்லெட் போட தெரியுமான்னு கேட்கலாம். ரைட்டா? சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரிலாம் செய்ய மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் ஒரு ஸ்கில் டெஸ்ட்னு வச்சுக்கோங்களேன். இப்போ லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்க. லாஸ்ட் டைம் வந்து எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ஆண்களுக்கு பாக்கெட் தைக்கிறது, பாக்கெட்டு நம்ம பாக்கெட் இருக்கு இல்லையா? ஸோ பாக்கெட்டை வந்து தைக்கிறது, பட்டன் தைக்கிறது, இந்த மாதிரிலாம் வந்து பண்ணாங்க. அதுக்கப்புறம் தோரணம் தைக்கிறதுன்னு சொன்னாங்க. தோரணம் கோக்கிறது, இந்த இலைங்களுக்கு கொடுத்து தோரணம் கோப்பாங்கள்ல, அந்த மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது ஒரு பிக்சர் கொடுப்பாங்க, பிக்சர் காட்டுவாங்க, பிக்சர் கொடுப்பாங்க, பேனா கொடுப்பாங்க, பிளாக் பேன். ரைட்டா? ஒரு பிக்சர் ஷோ பண்ணுவாங்க. அது ஒரு 15 10 to 15 அல்லது அதுக்குள்ளே வந்து காய்கறிகள் நேமு, பழங்கள் நேமு, கீரைகள் நேமு, ஏதாவது ஒரு நேம் இருக்கும் அந்த ஒவ்வொரு பிக்சர் கீழேயும். அதை ஒரு குறிப்பிட்ட செகண்ட்ஸ் காட்டுவாங்க, உங்களை பார்க்க சொல்லி காட்டுவாங்க. காட்டினதுக்கப்புறம் அவங்க எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன பார்த்தீங்களோ அதெல்லாம் வரிசை எழுதுங்க, அதை எழுதுங்க அப்படின்றத சொல்லுவாங்க. அப்போ நம்ம ஒரு 15 வச்சுக்கோங்க, ஒரு பேச்சுக்கு ஒரு 15 பொருள் காட்டுறாங்க பிக்சரில். நம்ம அது ஒரு குறிப்பிட்ட செகண்ட் காட்டுறாங்க. அதுக்குள்ளே நம்ம அப்சர்வ் பண்ணி என்ன நம்ம பார்த்தோமோ நமக்கு ஞாபகம் வரது எல்லாமே நம்ம கரெக்டாக எழுதணும். அதாவது அந்த பிக்சரில் என்ன கொடுத்தாங்களோ அதை தான் எழுதணும். தெரிஞ்சால் எழுதணும், தெரியலனா கூட விட்டுடலாம். ஆனால் அந்த பிக்சர்லேயே காட்டாது எக்ஸ்ட்ரா நீங்கள் வந்து இப்போ பழங்கள் காட்டுறாங்க, ஒரு ஆப்பிள் பழத்தை காட்டலை, மற்ற பழத்தை காட்டியிருக்காங்கன்னா நீங்கள் ஆப்பிள் பழத்தை சேர்த்து எழுதக்கூடாது. என்ன பிக்சரில் காட்டினாங்களோ அதை எழுதணும், தெரியலனா அதை விட்டுடணும். ரைட்டா? ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ எல்லாத்தையும் எழுதிடக்கூடாது. பட் முடிஞ்ச அளவுக்கு வந்து அதை ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி பழங்களோ, காய்கறிகளோ, இல்லை விலங்குகள் பிக்சரோ, மரங்கள் பிக்சரோ ஏதாவது ஒன்று காட்டுவாங்க, அதை எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் இங்கே கொடுக்கல. அது உங்களுடைய பிரெயினை சோதிக்கிறதுக்காக ஒரு டெஸ்ட்டு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ரைட்டா? இது கொடுத்தாங்க. பெண்களுக்கு எப்படி கொடுத்தாங்கன்னா பூ கட்டுறது. ரைட்டா? இவங்களுக்கு தோரணம் கட்டுறது, அவங்களுக்கு பூ கட்ட சொல்லியிருக்காங்க. ஸோ பெண்கள் இருந்தால் பூ கட்டுறது கற்றுக்குவாங்க. வீட்டில் சும்மா இருக்கும்போது பூ கட்டுறதை வந்து செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் இஸ்திரி போட்டு துணியை மடிக்கிறது, ஒரு கிளாத்தை கொடுத்துட்டு அதை ப்ராப்பராக பெட்ஷீட் துணி மாதிரி இருக்கும், இல்லை சேரீயாக இருக்கும். ஸோ அதை வந்து மடிக்கிறது, ப்ராப்பராக மடிக்கணும். அப்போ வீட்டில் சும்மா இருக்கும்போது பெட்ஷீட் எடுத்து மடித்து பாருங்கள். சேரீலாம் எப்படி ப்ராப்பராக மடிக்கிறது, அடுக்கி வைக்கிறது. ஸோ அந்த மாதிரி, ஏன்னா பெண்கள் வீட்டு வேலை செய்யும்போது இது மாதிரி பெட்ஷீட் மடிக்கிறது, வீட்டில் துணி துவைக்கிறது, துணி காய போகிறதெல்லாம் இருக்குல்ல, அப்போ இஸ்திரி பண்ணுறதுலாம் இருக்குல்ல, அப்போ ப்ராப்பராக இஸ்திரி போட்டு நம்ம மடித்து வைக்கணும்ல. ஸோ அந்த மாதிரி செய்கிறது, அது ஒரு ஸ்கில்லு. அதே மாதிரி இவங்களுக்கு பிக்சர் கட்டுறாங்களா, உங்களுக்கும் பிக்சர் காட்டினாங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து இவங்களுக்கு பழங்கள்னால் அவங்களுக்கு வேறு, அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வெவ்வேறு பிக்சராக இருக்கும். உங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட்டாக அவங்களுக்கு ஒரு ஸ்கில் டெஸ்ட். ஆனால் அந்த பிக்சர் காட்டி அதை பேர் காட்டி அந்த பேரை வந்து ஞாபகத்தில் எத்தனை வருதோ அதை வந்து செய்கிறது. ஸோ பூ கட்டுறது, இந்த மாதிரி. அப்புறம் மாப் போடுறது, வீட்டுக்கு மாப் போடுறோம்ல, அதை மிக்ஸ் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன மிக்ஸ் பண்ணணும், மாப் போடுறது, அந்த மாதிரி மாப் போடுறது சொன்னாங்க, ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு குப்பை தொட்டி இருக்கும். ஒரு குப்பை தொட்டியில் இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்களுக்கு கருப்பு கலர் குப்பை தொட்டி இருக்குது, பார்த்துருப்பீங்க. பச்சை கலர் குப்பை தொட்டி இருக்கும், சிவப்பு இருக்கும், ப்ளூ இருக்கும். ரைட்டா? கருப்பு, பச்சை, சிவப்பு, ப்ளூ. நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் நெட்டில் கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். இப்போ நம்ம வந்து வீட்டில் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா,
பச்சை கலர் குப்பை தொட்டின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வீட்டில் சமைக்கக்கூடிய மிச்ச மீதி ஆகுதில்ல, அந்த அழுகக்கூடிய மக்கக்கூடிய அந்த இயற்கை உணவு, அந்த உணவுப் பொருட்களோட வேஸ்டேஜ் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம க்ரீனில் போடுவோம். க்ரீனில் பச்சை கலர், அது வந்து மக்கக்கூடிய பொருட்கள். மக்காத குப்பை பொருட்கள்னு ஒன்று இருக்கும். அது மக்காத பிளாஸ்டிக்காக இருக்கலாம், கண்ணாடியாக இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கும். அப்புறம் மருத்துவ கழிவுகள்னு ஒன்று இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு குப்பை தொட்டியோட கலர் இருக்குது. உங்கள்கிட்ட ஒரு குப்பையை கொடுத்துட்டு, ரைட்டா, அது என்ன வகையான குப்பைன்னு சொல்ல மாட்டாங்க, கொடுத்துட்டு போய் அதில் போய் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அது என்ன வகையான குப்பை அப்படின்றது, அது நம்ம வேஸ்டேஜ் அப்படின்னு தெரிஞ்சுட்டு அது எதில் போய் கரெக்டாக நம்ம போடணும்னு கரெக்டாக போய் போடணும். அவங்க வந்து அந்த மக்கக்கூடிய பொருள் கொடுத்தாங்கன்னா பச்சையில் போடணும். வேறு என்ன கொடுக்குறாலும் அது ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கலர் இருக்குது. ஸோ நீங்கள் அதை கூகுளில் போட்டு சர்ச் பண்ணுங்கள். இல்லை யாராவது கேட்டு கூட தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா வீட்டில் ஒரு வந்து நம்ம அதெல்லாம் பார்க்கணும். ஓகேங்களா? சிம்பிளாக ஏதாவது கொடுக்கலாம். ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுங்கிறதால சமைக்கிறதுக்கான அந்த இடம் இருக்கும். திடீர்னு வந்து ரொம்ப பெருசாக இல்லை, ஒரு ஆம்லேட் போட சொல்லலாம், ஒரு தோசை சுட சொல்லலாம், ரைட்டா. ரொம்ப இட்லிலாம் சுட சொல்ல மாட்டாங்க. உங்களை பொறுத்த ஒரு ஆம்லேட் சுடுறதா இருக்கும், அல்லது ஒரு தோசை சுடுறதா இருக்கும், ரைட்டா. ஸோ அந்த மாதிரி ஏன்னா ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் அந்த சமைக்கிற அந்த அடுப்பு அந்த எக்யூப்மெண்ட்லாம் இருக்கும். திடீர்னு அதை செய்ய சொல்லலாம். வீட்டில் அதெல்லாம் செஞ்சு பாருங்கள், ரைட்டா. பாத்திரங்களை சுத்தம் செய்யறதெல்லாம் செஞ்சுக்கலாம். அதுக்கு என்ன சோப்பு யூஸ் பண்ணுறோம், என்ன மாதிரி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது பேர்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தோட்ட வேலைனா ஏதாவது கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணுறாங்களே, ஸோ நீங்கள் அந்த செடிங்கெலாம் நம்ம கட் பண்ணோம்ல, சின்ன செடிங்கள்லாம் அந்த அழகுக்காக, அந்த மாதிரி கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணி ட்ரெயின் அப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? புல் கட் பண்ணுறது அந்த மாதிரி இதெல்லாம் ஆண்களுக்கு, பெண்களுக்கு கிடையாது. அது இந்த தோட்ட வேலைகள்லாம் பார்த்தீங்கன்னா கார்டனர், வாட்ச்மேன் இவங்க தான். மற்றவங்களுக்கு அது வராது. ஆஃபீஸ் சிஸ்டமுக்கு அது வராது. அதே மாதிரி புக் அடுக்கி வைக்கிறது, புக்கை வந்து கட்டி வைக்கிறது, அதை ஆர்டர் படுத்துறது, இந்த மாதிரி ஃபைலை வந்து இது பண்ண அரேஞ்ச் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க, ரைட்டா. பாருங்கள், இஸ்திரி துணி வச்சு மடித்து வைத்தல், காய வைக்கிறதுலாம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது, அது ஒரு சொல்லியிருக்காங்க, ரைட்டா. ஸோ புக்கை கோலம் போடுதல், மேபி அதை கூட செய்ய சொல்லலாம். பெண்களை கொடுத்துட்டு கோலமாக கொடுத்துட்டு ஒரு கோலம் போடலாம். ஸோ பெண்களாக இருந்தீங்கன்னா அது ஆண்களுக்கு வராது, ஆண்களுக்கு கோலம் போடுறது வராது. பெண்களாக இருந்தீங்கன்னா இப்போ இதுக்கு ஸ்கில் டெஸ்ட் வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் காமனாக கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது ஆண்களுக்கு பெண்களுக்கு நீங்கள் வகைப்படுத்திக்கோங்க. இப்போ கோலம் போடுறதுனா ஆண்களை வந்து கோலம் போடணும்னு சொல்ல மாட்டாங்க. அப்போ பெண்கள் தான் போயிட்டு கோலம் போடுவீங்க. அப்போ பெண்கள் இதை கற்றுக்குவாங்க, ஆண்களுக்கு கோலம் போட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எடை பலுவான பொருட்களை தூக்குதல் அப்படின்னா, நம்ம வீட்டில் கேன் இருக்குல்ல, 30 லிட்டர் கேன், நம்ம மினரல் வாட்டர் குடிக்கிறவங்கள கேன், அந்த கேனை தூக்கி வைக்க சொல்லுவாங்க. அதை தூக்கி பாருங்கள். தூக்கிட்டு கொஞ்சம் படி ஏறி இறங்கி பாருங்கள். உங்களால் தூக்க முடியுதா, வைக்க முடியுதான்னு பாருங்கள். இதில் வந்து ஆண்களுக்கானது. புத்தகங்களை வைக்கப்படுறதுல வந்து எல்லாத்துக்கும் வரும். காய்கறி வெட்டுறதுல பெண்கள் தான் வரும், ரைட்டா. ஸோ நீங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு காய்கறியும் அதுக்கு நல்லா ஒரு காய் கொடுத்தாங்கன்னா அது கழுவிட்டு தான் கட் பண்ணணும், ரைட்டா. அதில் ஒரு ப்ரொசீஜர். எடுத்தோடனே கொடுத்தோடனே கட் பண்ணி விடாதீங்க. அது ஒவ்வொரு காயும் ஒவ்வொரு விதமாக கட் பண்ணுவாங்க, அதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு இதாக வச்சுக்கோங்க. வீட்டுக்கு தேவையான மாதாந்திர லிஸ்ட்டு போடுறது, வீட்டுக்கு தேவையான மாதாந்திர மளிகை சாமான்லாம் பெண்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வீட்டில் நம்ம மிளகாய், வெங்காயம் என்னென்னா நம்ம சமைக்க தேவை போகிறோமோ அந்த மாதிரி எப்படி ரெடி பண்ணுறது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தூசி தட்டுதல், பெருக்குதல்ன்றாங்க. ஸோ ஒட்டடை அடிக்கிறது, ரைட்டா. ஸோ நேற்று கூட ஒரு விஷயம் பார்த்தேன், சொன்னாங்க. அதாவது ஓய்னா இப்போ மழைக்காலம் இல்லையா, அப்போ சுற்றியும் வந்து அந்த மரத்தில் இருக்கிற இலைங்கள்லாம் விழுந்திருக்கும் கோர்ட்டாண்ட, நீதிமன்ற வளாகத்தில். ஸோ அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ண சொன்னாங்க, ரைட்டா. ஸோ அது மாதிரி அதை க்ளீன் பண்ணுறது, சுத்தமாக வச்சுக்கிறது எல்லாமே அது கோர்ட்டுக்கு, ஆஃபீஸ்க்கு உள்ளாமல் இருக்கலாம், ஆஃபீஸ் அதாவது வெளியே இருக்கலாம், எல்லாமே க்ளீன் பண்ணுறது ஓயோட வேலை. ஓயோன்னா அந்த வேலையும் செய்கிறாங்க. ஓயோங்க வெளியே தொடக்கிறது க்ளீனும் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரைட்டா. ஸோ அதையும் பார்த்துக்கணும். அப்புறம் ஒன்று சொல்லு, இதில் அறைகளை சுத்தம் செய்தல் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. பட் இன்னொன்று சொல்லாமல் விட்ருக்காங்க. பாத்ரூம், டாய்லெட்டை வந்து எப்படி க்ளீன் பண்ணுறது, ரைட்டா. க்ளீனிங் ஒர்க், சானிடரி ஒர்க்கரை வந்து நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஸோ டாய்லெட்டை ஆர்பிக் போட்டு எப்படி க்ளீன் பண்ணுறது, அதுக்கு என்னென்ன போடுறது, அது ஸ்மெல்லு வராமக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, அதை தெரிஞ்சு வச்சுக்குவாங்க. இதில் போடலை, ரைட்டா. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேனுக்கு இது வராதுன்னு நினைக்கிறாரு. பட் சானிடரி ஒர்க்கர், க்ளீனிங் ஒர்க்குக்குன்னே ஒரு போஸ்ட் வந்திருக்கும் இல்லையா, அதுக்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டாய்லெட் எப்படி சுத்தமாக வச்சுக்கிறது அப்படின்றத வீட்டில் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு பாருங்கள். டீ காபி தயாரித்தல், பெருசாக சமைக்கலனா கூட நீங்கள் பிரியாணி ஆக்குங்களா சொல்ல மாட்டாங்க, அதுக்கெல்லாம் டைம் இருக்காது. ஒரு ஆம்லேட் சுடுங்க, ஒரு டீ போடுங்க, காப்பி போடுங்க அப்படின்லாம் சொல்லலாம், ரைட்டா. ஸோ அதுக்கு அதெல்லாம் போட கற்றுக்கணும். காப்பி டீலாம் போட கற்றுக்கணும், ரைட்டா. மாவு அரைத்தல் அப்படின்றாங்க. மாவெல்லாம் அரைக்கிறதுக்கு நம்மளை விட மாட்டாங்க. அந்த ஸ்கில்லாம் போன டைம் வைக்கல. சின்ன வேலைகளாக கொடுப்பாங்க. ஸ்கில் டெஸ்ட்டுன்றது என்னென்னா, ஒரு சின்ன ஒரு 5 minutes 10 minutesக்குள்ளே உங்களை வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க, ரைட்டா. ஸோ இதில் இருக்கிறது ஏதாவது 1-2 வரலாம், இதில் இருக்கிறது முற்றிலும் வராதுன்னு சொல்ல முடியாது. லாஸ்ட் டைம் என்ன கேட்டாங்கன்னா ஒரு 3 சொல்லிட்டேன், ரைட்டா. அதேமாதிரி இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்க்குறவங்க லாஸ்ட் டைம் ஸ்கில் டெஸ்ட்டு போனீங்க அப்படின்னா என்னென்ன ஸ்கில் டெஸ்ட் லாஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு
23, 24 அந்த காலகட்டத்தில் வந்தது இல்லையா? ஸோ அப்போ வந்து என்னென்ன ஸ்கில் டெஸ்ட் உங்களுக்கு கொடுத்தாங்கன்றதை இன்னொரு டைம் நீங்கள் ரீகால் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில். நம்ம சேனலில் நிறைய பேர் வந்து லாஸ்ட் டைம் ஜாப் ஜாயின் பண்ணவங்களும் வந்து ஃபாலோ பண்ணியிருப்பீங்க. நிறைய பேர் நம்மள மெட்ராஸ் ஹைகோர்ட் தேர்வுகள் வந்து ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்களா? ஸோ அதனால் வந்து உங்களுக்கு தெரிந்த ஸ்கில் டெஸ்ட் லாஸ்ட் டைம் என்ன நடந்துச்சு அப்படின்றத உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி மறுபடியும் நான் சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு டே 4ஆம் தேதியா நவம்பர் 4 ஃபஸ்ட் டே வந்து ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க உங்களுக்கு என்ன ஸ்கில் டெஸ்ட் கொடுத்தாங்க, எவ்வளோ நேரத்தில் செய்ய சொன்னாங்க, என்ன தாங்க நடந்தது அப்படின்றத தயவுசெய்து வந்து யூடியூபோட கமெண்ட்ஸ்லையோ இல்லை எங்கள் அகாடமிக்கு ப்ரைவேட்டாக வாய்ஸ் மெசேஜோ டெக்ஸ்ட் மெசேஜோ அல்லது அந்த குரூப்லேயே ஏதாவது ஒன்றுத்தில் ஷேர் பண்ணுங்கள், மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். ஏன்னா இதில் ஒரு மாதிரி ரிட்டன் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் ஒரு ஸ்கில் டெஸ்ட் இருக்குது, அதை எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணுறது, எப்படி நம்ம வந்து அதை எதிர்கொள்கிறது, அதை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, அது மார்க் கிடைக்குமா கிடைக்காதா, அது என்ன மாதிரி கொடுப்பாங்கன்ற ஒரு ஐடியாவே நிறைய பேருக்கு இல்லாமல் இருக்கும். புதுசெல்லாம் செலக்ட் ஆகிருப்பாங்க ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த அட்லீஸ்ட் அவங்களால செய்ய முடியல ஒரு பயமாவது போகும். ஒரு பயம் இருக்கும் இல்லையா ஃபஸ்ட் டைம் போகிறவங்களுக்கு, அந்த பயமாவது போகும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்கில் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க நிச்சயம் வந்து முடிச்சுட்டு வந்து சொல்லுங்கள், என்ன தான் அங்கே நடந்துச்சு அப்படின்றத சொல்லுங்கள், மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். அப்படி தெரிந்துருக்கிறதுனால உங்களுடைய வாய்ப்பை வந்து அவங்க ஒன்றும் பறிச்சிட மாட்டாங்க. இந்த மார்க்குன்றது அவங்க போடுறது தான் ரைட்டா? நீங்கள் என்ன தான் அக்யூரேட்டாக செஞ்சாலும் ஸ்கில் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க பேப்பரில் நோட் பண்ணுறது தான். அது எப்படி வேணாலும் நோட் பண்ணுவாங்க. லாஸ்ட் டைம் அந்த மாதிரிலாம் நடந்தது. ஸோ அதனால் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் அடுத்தடுத்து வேறு ஏதாவது எனக்கு இந்த ஸ்கில் டெஸ்ட் சார்ந்த விஷயங்கள் வந்துச்சு அப்படின்னா எனக்கு கொஞ்சம் தெரிஞ்சது அப்படின்னா நானும் உங்களுக்கு வந்து வீடியோவாக கொடுக்குறேன். ஸோ தொடர்ச்சியாக நம்ம ஸ்கில் டெஸ்ட் முடிவு வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய சந்தேகத்தெல்லாம் நான் கிளாரிஃபை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.